ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் இன்றைய கிறிஸ்துமஸ் நாளிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை மன மகிழ்வுடன் என் குடும்பத்தின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மன்னா வாசிக்கலாம். லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். நம்ம அடிக்கடி இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதுமே இந்த வசனங்களை நம்ம அடிக்கடி செய்தியின் மூலமாக கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நாள்ல கூட கிறிஸ்துமஸ் என்றால் என்னன்னா, நீங்க ஒருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவீங்க, கொடுத்து மகிழ்வதே கிறிஸ்துமஸ், மற்றவரிடத்திலே அன்பா இருப்பதுதான், அன்பை காட்டுவதுதான் கிறிஸ்துமஸ், மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாட்டமா இருப்பதான், நல்ல பிரியாணி சாப்பிடுறது, நல்ல கேக் வெட்டி சாப்பிடுறது, மற்றவர்களோடு ஜாலியா இருக்குது. சில பேர் உலகத்து மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரோடு அதிக ஐக்கியம் இல்லாதவங்களாம் சினிமா அன்றைக்கு போவாங்க, அல்லது பலவிதமான கேளிக்கைகள்ல ஈடுபடுவாங்க. சில பேர் குடித்து பலவிதமான கும்மாளம் அடித்து அப்படிலாம் கிறிஸ்துமஸ கொண்டாடுறவங்க இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கிறிஸ்துமஸ் என்பது கொடுத்து மகிழ்வது கிறிஸ்துமஸ் உண்மைதான், மற்றொருத்திலே அன்பு செலுத்துவது கிறிஸ்துமஸ் தான். ஆனா இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது, எந்த ஒரு மனிதன் கிருபைக்காக காத்திருக்கிறாங்களோ அதுதாங்க கிறிஸ்துமஸ், அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். பலர் பலவிதமாக சொன்னாலும் எந்த ஒரு மனிதன் அவருடைய கிருபைக்காக காத்திருக்காங்களோ அதுதான் கிறிஸ்துமஸ் என்று மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன். அந்த வாசிக்க கேட்ட வசனத்துல பாத்தீங்கன்னா, அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. பாருங்க, அன்றைய நாள்ல எல்லாம் ஒரு கன்னிகையின் வயிற்றில இயேசு பிறப்பாண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஏசாயா 7:14 பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாளாக என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறணும்னு ஒவ்வொரு கன்னி பெண்ணும் மேசியா என்னோட பிறக்கணும், என்னில உருவாகணும்னு ஜெபித்து கொண்டே இருப்பாங்களாம். எத்தனையோ பேர் ஜெபித்தாலும் அவருடைய கிருபைக்காக தன்னை தாழ்த்தி, தன்னை வெறுமையாக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி நின்ற இந்த மரியாளுக்கு தான் கிருபை கிடைத்தது. பாருங்க, அவங்க சொல்றாங்க, தேவதூதனே கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே எல்லா ஸ்திரீகளும் வேண்டுனாலும் அந்த ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவ்வளோ அவரை கண்டு பயப்படுறாங்க. திடீர்னு வார்த்தையினால கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாங்க. அதாங்க மரியாள், சிந்திக்கிறாங்க, மனதில் வைத்து சிந்திக்கிறாங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் வாழ்த்துவதை நம்ம பாக்குறோம். பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா தேவன் தான் தேவதூதனை அனுப்புறார், தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு தூதன். இதுல பார்க்கும்போது ஆண்டவர் பாருங்க, எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஃபுல் அட்ரஸ் சொல்லி அனுப்புறாங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில தாவீதின் வம்சம், பாருங்க அந்த வம்சத்தை சொல்றார், தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்ற புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை வீட்டுக்கு போ. அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். எவ்வளவு கிளீனா, ஏன்னா நிறைய பெண்கள் ஆண்டவர் பேர் மேசியா பிறக்கணும்ன்றாங்க. தப்பா தேவதூதன் போயிடக்கூடாது இல்லையா, அதனால கரெக்டா அனுப்புறாரு அட்ரஸ் சொல்லி. உங்களுடைய அட்ரஸும் என்னுடைய அட்ரஸும் தெரியுங்க. அவர் கையில நம்முடைய பெயரெல்லாம் எழுதி வைக்கிறாரு. உங்களோட பேர், என்னுடைய பெயர் கீதா அப்படின்னு சொல்லும்போது கீதா பேரை பார்த்தோன்னே என்னுடைய ஃபுல் அட்ரஸ் அவருக்கு வந்துடும். அவருடைய கை ஒரு புத்தகம்ங்க, ஒரு டைரிங்க. இவ்வளோ பேரை ஒரே வசல எழுத மாட்டார். என்னை எப்போதெல்லாம் நினைவு கூறாரோ, நான் எப்போதெல்லாம் அவரை கூப்பிடறனோ அப்பெல்லாம் என்னை பார்த்து என்னுடைய ஃபுல் அட்ரஸ் தெரிஞ்சு தூதனை அனுப்புவார், பணிவிடையின் தூதனை அனுப்புவார். உங்களுடைய அட்ரஸ்ல கண்டிப்பா ஒரு தூதனை அனுப்புவார். பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை உங்கள் வீட்டிற்கு அவர் அனுப்புவார். எப்போது? நீங்கள் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கும் போது. மரியாள் கிருபைக்காக காத்திருந்தாள். எனவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை அவளுக்கு கிடைத்தது. பாருங்க, 30ஆம் வசனத்துல கூட தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா. அவள் கிருபைக்காக காத்திருந்தாள். அவளை போல ஒரு பாக்கியசாலி யாருமே இல்லைங்க. மரியாளை போல ஒரு பாக்கியசாலி ஸ்திரீகளுக்குள்ளே அவர்கள் பாக்கியவதியாய் காணப்படுறாங்க. எனவே பாருங்க, வாழ்க என்று சொல்லி ஒரு வாழ்த்துதல் கிடைக்கிறது. தேவதூதனால் அவர்கள் வாழ்த்துதல் பெறுகிறாங்க. வாழ்க என்ற அந்த மூல மொழி சொல் செய்ரோ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதான் இயேசுவும் அதே சொல்லால பெண்களை வாழ்த்துறத நம்ம மத்தேயு 28:9 உயிர் தெழுந்த பிறகு கூட அவர் வாழ்க என்று சொல்லி வாழ்த்துறத
பாக்குறோம். இயேசுவை பெற்றெடுக்கும்படியாக எவ்வளவோ கிருபை அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க போன உடனே அவங்களுக்கு அந்த கிருபை கிடைக்க என்ன தெரியுமா காரணம்? அவங்களுடைய தாழ்மை. அவங்க சொல்றாங்க, இதோ எப்படி ஆகும்லாம் கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, தேவதூதன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுன்னு சொல்லி அப்படியே தன்னை ஒப்பு கொடுக்கறாங்க. மேய்ப்பர்கள்லாம் வந்து சொல்லும் போதும் தன்னுடைய இருதயத்தில் அவங்க சிந்தித்து கொடுத்தாங்க. ஓடி போய் அக்கம் பக்கத்துல விட்டுலாம், நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணீங்களே, உங்களுக்கு எல்லாம் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, என் வயிற்றுலதான் மேசியா பிறப்பா, இனிமே நீங்க ஜெபம் பண்ண வேண்டியதில்ல, அவர் ஆயத்தமாயிட்டாரு, என்னுடைய கர்ப்பத்துல ஆயத்தமாயிட்டாரு அப்படின்னு போய் தம்பட்டம் அடிக்கலங்க. அமைதலாய் தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தித்து தான் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தான். அவருடைய தாழ்மை, அவருடைய பணிவு, அவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த காரியம்லாம் தான் ஆண்டவருக்கு அவளை பிடித்திருந்தது, தேவனுக்கு பிடித்திருந்தது. எனவேதான் தானே அவனுடைய வயிற்றில் உருவாகும்படியாக அவங்க தேவதூதனை அனுப்பி இந்த காரியத்தை சொல்லும்படியாக ஆண்டவர் கிருபை செய்றார். பாருங்க எவ்வளவு தாழ்மை. அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி அவங்க ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்றாங்க, சுமக்குறாங்க. யோசிப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ என்னுடைய கல்யாணம் நின்னு போயிடும், அப்படி நின்னு போய் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இவ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால கர்ப்பவதி ஆயிட்டான்னு இந்த காரியம் கல்லெறிந்து கொல்லப்படுவதற்கு தான் நான் தகுதியுள்ளவள் அப்படிலாம் நினைக்கிறாங்க, நினைச்சு கலங்குறாங்க. ஆனா அதையெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க, தனக்கென்று அவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. பிரியமானவர்களே, அந்த இயேசுவை சுமப்பதற்காக அத்தனை அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்றாங்க, பொறுத்து கொள்றாங்க. நீங்களும் நானும் கிருபைக்காக காத்திருந்து அவரை சுமக்க நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அவரை சுமக்கும் போது என்ன கிடைக்கும்? பெரிய கிருபை கிடைக்கும். மட்டுமல்ல, சுமக்கின்ற நாம் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சுமந்து செல்ல வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே ஒரு தீர்மானம் எடுப்போம். அவருடைய கிருபைக்காக காத்திருந்து அவரை பெற்றுக் கொண்டோம் அல்லவா, நாம் அவரை சுமந்து கொண்டோம் அல்லவா, நம்மை தம்முடைய ரட்சிப்பினால் அலங்கரித்தார் அல்லவா, நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்தவ பெண்மணியாக, கிறிஸ்தவ ஆணாக இருக்கிறோம் அல்லவா, அவரை சுமந்து கொண்ட நாம் கர்ப்ப வேதனையோடு, பிரசவ வேதனையோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். வெறும் பலகாரங்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடாது, வெறும் பிரியாணி மற்ற காரியங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இயேசுவை சுமந்து செல்ல, இயேசு நல்லவர், அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி அவரை மட்டும் நாம் புகழ்ந்து ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே நமக்கு நாமே ஒரு தீர்மானம் எடுப்போம். சுமந்து செல்வோமா இயேசுவை? அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், அதிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். சங்கீதம் 147:11 தமது கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. எனவே அவருடைய கிருபைக்கு காத்திருந்த மரியாளை போல நீங்களும் நானும் கிருபைக்கு காத்திருந்து அவரை சுமக்கும்படியாக நாம் மற்றவரிடத்திலே சென்று தாழ்மையோடு இயேசுவை பற்றி பறைசாற்றுவோம். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். ஜெபிப்போம். பிறந்தார் பிறந்தார் வானமீதில் அவர் இன்று உனக்காய் பிறந்தார், வானமீதில் அவர் உனக்காக இன்று பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் பிறந்தார், மாஜோதியாய் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். சோதரிக்கிற ஆண்டவரே, மனக்கார இருளை நீக்கிடும் மெய்யான ஒளியாக எங்கள் உள்ளத்திலே ஜோதியாய் நீர் பிறந்தீர். இந்த பிறந்த சந்தோஷத்தை நாங்கள் மற்றொருத்திலே சுமந்து செல்ல வேண்டும். உடைய கிருபைக்காக காத்திருந்த மரியாள் எத்தனையோ நிந்தனைகள், அவமானங்களை எல்லாம் கர்த்தாவை சகித்து உம்மை சுமந்து கொண்டாங்களே, உம்மை பெற்றெடுத்தாங்களே, அதுபோல நாங்களும் கூட கர்த்தாவே மற்றவர்களுக்கு உம்மை சுமந்து செல்ல எங்களையும் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க. உடைய கிருபைக்காக காத்திருக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.